அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடிட்டிங்கில் அப்ரண்டிசஸ் இருந்து அதன் பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதன் பிறகு நான் டைரக்டர் ஆனேன் என்பதை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ளார். நான் இன்னைக்கு 70 படம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த அஸ்திவாரம். கற்றுக்கொள்வதற்கு அந்த இடம் கிடைத்தது. அதை ஒழுங்காக கற்றுக்கொண்டேன். அந்த கற்றுக்கொண்டதன் மூலமாக தான் நான் இன்னைக்கு இந்த சினிமாவில் இவ்வளவு நாள் நிற்கிறேன். நான் 60 வருஷம் ஆச்சு சினிமா. 70 படங்களை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டுடியோ, அந்த டெக்னீஷியன், அந்த சிறந்த டைரக்டர்கள், தொழில்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத முழுக்க நான் கற்றுக்கிட்டது என்னுடைய குரு ஏசி திருலோகச்சந்திரம் அவர்கள். ஏன்டா இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நன்றி உணர்வோடு சொல்லு. நான் தான் கற்றுக்கிட்டேன், நான் டைரக்டரே இல்லாமல் வந்தேன் அப்படின்லாம் சொல்ல தயாராக. நான் இவ்வளவு நிலைச்சி இருக்கேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ, கற்றுக்கிட்ட குரு ஏசி திருலோகச்சந்தர். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நாள் நிலைச்சி இருக்க முடியும். ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவின் மூலமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தினால் நீங்களும் என்னை போல நிரந்தரமான நடிகைகளாக வர முடியும். இந்த பிரபுவை குருவாக